ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸ்கூலில் சேர்க்கும் போது அந்த பிரின்சிபல் எங்களை கேட்டாங்க, இவரை பார்த்த உடனே கேட்டாங்க, ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்பில் கூட நாங்கள் திடீர்னு வரும்போது அது யாருன்னே தெரியாது. திடீர்னு வந்து பையன் கையில் 100 ரூபாய் கொடுப்பாங்க, செலவுக்கு வச்சுக்கணும் நடந்துச்சு. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை பாவம் அவனுக்கு என்ன இது பண்ணுது. இப்படிலாம் இருக்கவங்களால காசு சம்பாதிக்க முடியாது, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு போகணும். அவன் என்ன கேட்டகரி கேட்கறான்னா டிஃபன் டம் கேட்கறான். எதுக்கு டிஃபன் டம் கேட்குறீங்கன்னு நான் இல்ல, உங்க டிஃபன் டம் கேட்கறோம்னா அவங்க தான் வந்து வேலையை கரெக்டாக செய்வான். ஒரு எல்டி கேட்டகரி அவனால வேலை செய்ய முடியாது. உங்களுடைய ஏஜ் இருக்கு இல்லையா, 2 பேருக்குமே வந்து நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ஏதாச்சும் ஒரு இடத்துல நெகட்டிவாக போய் முடிகிற அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறணும் வச்சிங்கன்னா ஐடி கார்டு ஒன்று. இப்போ ஒருத்தன் ஏறும் போதே அவன் டிசபிள் என்பது கண்டக்டருக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்கள் கார்டு காட்டினாதான் வந்து டிசபிள் தெரியும். அவன் டிக்கெட்லாம் வச்சுட்டு மேலே ஏறுவான். ஏறும் போதே பார்ப்பான். பார்த்துட்டு அவனுக்கு டிக்கெட் கொடுத்துடணும் இல்லையா, தரமாட்டான். கார்டை நீ அந்த கார்டை காட்டினாதான் நான் கொடுப்பேன். உங்களுடைய வீடியோ கமெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து இந்த காலத்தில் இப்படி ஒரு காதலா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி நினச்சிங்க? பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை பாராட்டினாங்களே அப்படின்னு தான். அப்புறம் வந்து மதர்சான்னு ஒரு இடம், அங்கே போய் சேர்த்துட்டாங்க. அதான் ஒரு 5 வருஷம் அந்த இதில் படிக்கிற மாதிரி நன்னோடது. ஹவுசி கவுன்சில்லாம் அந்த மாதிரி ஒரு அம்மாவோட பிளான். அது என்ன ஆச்சுன்னு விதி வந்து சொல்லுவாங்க பாருங்க, அது எங்களோட லைஃப்பில் நடந்துச்சு. வரும்போது சைதாபேட்டிலேருந்து வரும்போது அந்த சைடு வரும்போது இவரை பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொல்லுவோம். அந்த ஒரு நிமிஷம் தான் பார்ப்போம். அந்த கிராஸ் பண்ணுற ஒரு நிமிஷம் ஒன்று அவர் பார்க்க மாட்டார். நான் பார்த்தா போதும் 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போச்சு. புர்கா போட்டு போன இவன் நினைச்சு புர்கா போட்டு வந்து இவன் நினைச்சு இன்னொரு பொருத்தர் மேலே வா போலாம். உங்களுடைய வீடியோ கமெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து இந்த காலத்தில் இப்படி ஒரு காதலா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி நினச்சிங்க? பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை பாராட்டினாங்களே அப்படின்னு தான். நிறைய பேர் நிறைய கமெண்ட் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இது என்னன்னு சொல்ல முடியல. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணது இல்லை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் என்னவோ எங்களுக்கு அது எப்படின்னே தெரியல. நேற்று கூட வீடியோ சொல்லியிருந்தேன், இதெல்லாம் வந்து வெறும் மாயை தான், அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப பறக்கக்கூடாது, ரொம்ப இது பண்ணாத. இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க மறந்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் நம்மள மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் தான். அதனால வந்து இப்படியே இருந்துடாது அப்படின்னு நேற்று கூட சொல்லி சொன்னேன். இப்போ மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன தான் லவ் எல்லாம் பண்ணாலுமே சரி, வீட்டில் வெல் செட்டில்டான ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது அவங்கள நம்பி போகிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்லாம் வரும்? சொல்லுங்கள். அவங்களோட அந்த இதுதான் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ எல்லாருமே போயிட போகிறதில்ல. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, நானே லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாய்சன் குடிச்சா ஒன்று, அதுலேருந்து காப்பாற்றி வெளியில் வந்தாச்சு. அவங்க அம்மா அந்த டைமில் என்கிட்ட பேசும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்பிட்டேன். அப்படி பேசினாங்க, இப்படிதான் இதெல்லாம் பண்ணிடுறோம், அது பண்ணுறோம். கரெக்டாக இவ படைச்சிட்டான்னு ஒரு நியூஸ் வந்து அவங்களோட பேச்சே மாறிடுச்சு. இல்லை மாறிடுச்சு. பிளட்டு கொடுக்க போகிறோம் ஹாஸ்பிட்டல். நானே என் ஃப்ரெண்டும் பிளட்டு கொடுக்க போகிறோம், இந்த ரத்தம் கூட வேணாம் அப்படின்னு என்னென்னோ பேசிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். உங்கள் பிளட் கூட வேணாம்? ஆமாம், இல்லைன்னா இல்லை ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து மதர்சான்னு ஒரு இடம், அங்கே போய் சேர்த்துட்டாங்க. அதான் ஒரு 5 வருஷம் அந்த இதில் படிக்கிற மாதிரி நன்னோடது. 5 வருஷம் படித்ததுக்கப்புறம் ஹவுசி கவுன்சில்லாம் அந்த மாதிரி ஒரு அம்மாவோட பிளான். அது என்ன ஆச்சுன்னு விதி வந்து சொல்லுவாங்க பாருங்க, அது எங்களோட லைஃப்பில் நடந்துச்சு.
அந்த டைமில் வந்து ஏதோ ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறோம், பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணவும் நாங்கள் ஒரு 1 month இருந்தோம் அந்த ஹாஸ்டலில். இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவோம், எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி பேசி நான் வந்து பேசி ஒரு நிமிஷத்துக்கு எப்படின்னா ஒரு கால் பண்ணுவேன். என்கிட்ட சிம் இருக்கும், அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே அது ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதெல்லாம் அந்த காயின் பாக்ஸ் இல்லையா, அந்த டைம் நான் ஃபோன் பண்ண அந்த ஒரு நிமிஷம் எங்கே இருக்கிறதுல நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்க, அங்கே வர அவ்வளோதான், அந்த பேச்சு தான் இருக்கும். நைட்டில் நான் அண்ணா கூட வேலைக்கு போயிட்டு வருவோம், அந்த 101 வருவோம். வரும்போது சைதாபேட்லேருந்து வரும்போது அந்த சைடு வரும்போது இவரை பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொல்லுவோம். அந்த ஒரு நிமிஷம் தான் பார்ப்போம், அந்த கிராஸ் பண்ணுற ஒரு நிமிஷம். ஒன்று அவர் பார்க்க மாட்டார், நான் பார்த்தா போதும், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் போச்சு. புர்கா போட்டு போனால் எப்படி நான் பார்ப்பேன், ரீசன் இருக்குது இல்லை, முடிஞ்சு தெரிஞ்சா தான் பார்க்க முடியும். லைனாக உட்காந்துருப்பாங்க, யாரும் பேர் நான் பட்டன் பார்த்தேன், பஸ் பாஸ் ஆகிட்டு ஃபினிஷ், நான் பார்த்துட்டேன், நீங்கள் மட்டும் பார்த்துப்பீங்க. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இவன் நினைச்சு புர்கா போட்டு வந்து இவன் நினைச்சு இன்னொரு பொண்ணு மேலே வா போகலாம். அப்புறமா தான் அது வேண்டாம், ரொம்ப ரிஸ்கா இருக்குது, எனக்கு தெரியல. ஓ, நீங்க சொன்னீங்களா அப்புறமா புர்கா போட? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, போட வேணாம், நார்மலா வந்து ஷால் போட்டு வரும், ஃபேஸ் காட்டுற மாதிரி கொஞ்சமாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுல போட்டு செகண்ட் தான் பேசுற வார்த்தையே 2 வார்த்தை தான் பேசுவோம். நான் இங்க இருக்கேன், நீ எங்க இருக்க, நான் இங்க வரேன், அவ்வளவுதான் பேசிட்டு அந்த 60 செகண்ட் முடிவுக்குள்ளே ஃபோன் வச்சுட்டு அந்த கேப்ல நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய ஏஜ் இருக்கு இல்லையா, 2 பேருக்குமே வந்து நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ஏதாச்சும் ஒரு இடத்துல நெகட்டிவாக போய் முடிகிற அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? இதோ கன்சீவ் ஆனோடனே அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, அந்த நர்ஸ் கேட்டாங்க, என்னம்மா உங்கள் வீட்டில் ஏமாற்றி எதனா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இல்லை அப்படிலாம் இல்லை, லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னோம். இவரை பார்த்த உடனே இல்லை அது ஆதார் கார்டில் எதுனா தப்பாக இருக்கும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே. அந்த ஏஜ் எப்பயுமே உங்களுக்குள்ளார ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு இவ்வளோ வயசா இவங்க கூட பழகினவங்களாம் தெரியுமே. ஓ, இந்த ஷோல இருந்து தான் நிறைய பேருக்கே தெரியும் ஏஜ் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பெருசா வெளியெல்லாம் கேட்டதில்ல, ஏஜ் அவ்வளோ டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஏஜ் அப்ப கூட இவ்ளோ கேக்குதுனா அம்மா நீ எவ்வளவு சொல்லிருக்க, இதுமா என் புள்ள வயசு சொன்னேன், இதுமா சொன்னேன், இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்திச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கான். ஸோ துருன்னு உங்க 2 பேருடைய லவ்வை வந்து இன்னும் அழகா இன்க்ரீஸ் பண்ண ஒரு குழந்தை. ஸோ அந்த குழந்தைய பத்தி உங்க 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? அவன் சுத்தமாக அடங்கவே மாட்டான். அவனை வச்சுக்கிறதே ஒரு டாஸ்க் தான் எங்களுக்கு. ஸ்கூலுக்கு இன்னும் ஒரு விஷயம், நாங்கள் ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்துச்சு. சேர்க்கும் போது அவங்க பிரின்சிபல் எங்களை கேட்டாங்க, இவரை பார்த்த உடனே கேட்டாங்க, ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் இருக்கவங்களால காசு சம்பாதிக்க முடியாது, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இவன் என்ன வேலை செய்வான், என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன இன்கம் இருக்க போகுது, இந்த மாதிரி நார்மலாகவே சொசைட்டியில் நடக்குது. நிறைய பேருமே எங்களை பார்க்குறாங்க, இவங்ககிட்ட என்ன இன்கம் இருக்க போகுது, என்ன சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் சேர்த்து விட்ருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஏன் அந்த ஸ்கூலில் சேர்த்துனா என்னால் முடியும், எங்களால் முடியும் கட்ட முடியும் அப்படின்னே அந்த ஸ்கூல்லேயே நாங்கள் சேர்த்துட்டோம். அதுக்கு அவங்க கேட்கும் போதுக்காக நான் சண்டையும் போட்டேன் ஸ்கூல்ல. எப்படி வந்து ஒருத்தவங்கள உருவத்தை பார்த்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் டைரக்டா அப்படியே கேட்டாங்க. ஆமா அவங்க ஆமா எப்படி கட்ட முடியும், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, இந்த வேலையில ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு டவுட்டும் வந்துச்சு. நாங்கள் ஃபீஸ் கட்டி பில் வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சீட் இல்லைன்னு சொல்லட்டுமே, ஏன் இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த கேள்வியும் வந்துச்சு. அதுக்கு தான் சண்டை போட்டேன். அதுக்கு அவங்க ஒன்று சொன்னாங்க, இது நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க நம்பலை. நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் விருப்பம் இல்லைன்னு எழுதி கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய நீங்கள் படிக்க வைக்க கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் எழுதி கொடுங்க, நான் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்.
இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நாமலாம் அவருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் சொசைட்டியில் தாண்டி வர வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ ஸ்கூல் இப்போ குழந்தைய ஸ்கூல் சேர்த்து விடலாம் அப்படின்னு போயிருக்கீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது நினச்சி அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை தந்தது அந்த இடத்துல? இப்போ சில இவரை பேர் தாண்டி நிறைய பேருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரலாம் இல்லையா? நிறைய இடத்துல கூட இப்போ பஸ் ஸ்டாப்ல கூட நாங்க திடீர்னு வரும்போது அது யாருன்னே தெரியாது. திடீர்னு வந்து பையன் கையில 100 ரூபாய் கொடுப்பாங்க. இதெல்லாம் செலவுக்கு வச்சுக்கணும். ஒரு நாள் நடந்துச்சு. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை இல்லை பாவம் அவனுக்கு என்ன இது பண்ண முடியும். நான் வந்து யாரையும் முடிஞ்சு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துலலாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. எப்படி போச்சு, இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இவனை கல்யாணம் பண்ணுறதுலாம் உனக்கு என்ன இருக்குது, இந்த கேள்வியெலாம் வரும். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் யாரையும் போய் கேட்கல, யாரையுமே கேட்கல. முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுங்க. முடியலையா அவங்களை வந்து இப்போ 100 ரூபாய் எடுத்து கொடுத்த அந்த நொடி நீங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்குமே கஷ்டமா இருந்தது. அவங்க நான் வந்து பக்கத்துல இல்ல, நான் அந்த பக்கம் இருந்தேன். பையன் இவன் என்ன கூப்பிட்டு இவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா பார்த்தா எனக்கு தெரியாது. என்ன ஓகே, இமிடியேட்டா கையில காசு கொடுத்துட்டான். ஏதோ ரிலேஷன் ரீதியில வந்து குழந்தைக்கு தரீங்களோன்னு நினைச்சுதான் அவனும் வாங்கிட்டான். அந்த பரிதாபம் உடனே எனக்கு வேண்டாம், தேவையில்லை, நீங்க வச்சுங்க. அவங்க தாட்ல நினைச்சு உங்களால என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொடுக்குற நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அம்மா உனக்கு பெரிய மனசு இந்த மாதிரி எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சந்தோஷம் தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் இது பெரிய மனசு எனக்கு மட்டும் இல்லை, அவருக்குமே இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. எந்த ஒரு இடத்துலையுமே அவர் குறைஞ்சு போனவர் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போனோம். அந்த கம்பெனில வேலை நாங்கள் போல, எங்கள் ட்ரஸ்ட் மூலியமா வந்து ஒரு கம்பெனியில் வேலை. அவன் என்ன கேட்டகரி கேட்குறான்னா டிஃபன் டம் கேட்குறான். எதுக்கு டிஃபன் டம் கேட்குறீங்கன்னு நான் இல்லை, டிஃபன் டம் கேட்குறோன்னா அவங்க தான் வந்து வேலையை கரெக்டாக செய்வாங்க. ஒரு எல்டி கேட்டகரி அவனால வேலை செய்ய முடியாது. எல்டினா என்னன்னா கை கால், டிஃபன் டம்னா காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவன் செய்வான். ஒரு எல்டி கேட்டகரி எதை வச்சு நீ சொல்ற அவனால தூக்க முடியல என்பதை அவன் தானே டிசைட் பண்ண. நீ எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஓகே, அவங்களுக்கு அதை வாய்ப்பு கொடுத்துட்டு பேசலாம், நீ பேச முடியும். இப்போ டெஃபண்டம் போது இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு ஃபயர் நடக்குது, அலாரம் அடிக்குது, அவனுக்கு கேட்குமா? கேட்காது. இது ஒரு ரீசன் இருக்குதுன்னு நாங்க சொன்னோம். அவனுங்க இல்ல இந்த மாதிரி இருந்தா தான் ஓகே. ஜெராக்ஸ் கடை விற்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க லாய்க்கின்ற ஒரு ஃபிக்ஸட் விற்பாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்குள்ளார ஒரு குறைன்றதே நமக்கு அது பிரச்சனை இல்லைனாலும் ஒரு ஒர்க்குன்னு போறப்ப அது அவங்களுக்கு ஒரு குறையா தெரியும். அதுலயே இத்தனை விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் இருக்கணும், இல்ல இது இருக்கக்கூடாது. ஆமா, இது வந்து கிராஷ் லைட்டா தான் இருக்கணும், கால் கிராஷ்னா லைட்டா தான் இருக்கணும், இவ்வளவு கேட்பான். நான் இப்போ லேட்டஸ்டா அந்த த்ரஸ்ட் மூலமே எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுல இறங்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றீங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்தீங்களா இல்லை எப்படி? இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் இருக்குதான், ஃபோட்டோஷாப் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேனே. நான் இருந்துட்டு எனக்கு பெட்ஸ் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பெட்ஸ் கூட இருந்தால் எனக்கு லைஃப் மறந்துடுவேன். அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட், அவங்க டேடி வந்து ரொம்ப சப்போர்ட். எங்கள் வீட்லேயுமே இருக்கிற அண்ணாவால் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப உயிர் ரொம்ப க்ளோஸு. அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட், அவங்க பையனுக்கு ரொம்ப சப்போர்ட். பையனால இது பண்ண முடியாது, உனக்கு இது பண்றேன்னு விருப்பம் இருக்காடா, நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா. அவர் என்னால வந்து என்னன்னா இப்போ சிஸ்டம் ஃபோட்டோஷாப் அது அப்படி கேட்டவனே கடகடன்னு வாங்கி கொடுத்தாரு. அப்பயும் மிஷின் சிஸ்டம் லேப்டாப் அது இது எல்லாமே. ஓ, அதுவும் நீங்க ஒண்ணா பண்ணிட்டு இருந்தீங்க? பண்ணிட்டு இருந்தா அது அப்படி இருந்தது. அது திடீர்னு எனக்கு வந்து செட் ஆகல. எல்லாமே வந்து இதுவாயிடும். இந்த கொரோனா டைம்ல வந்து கொஞ்சம் ட்ராபேக் ஆயிடுச்சு. எடுத்து வர வச்சுட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து ஏன்டா அவ்வளவு செலவு பண்ணி நான் போட்டேன், ஒரு வார்த்தை எனக்கு கேட்டதே இல்ல. ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல். வேற என்ன அக்வேரியம் அண்ட் பெட்ஸ் போட்டுக்கோ. நான் ஒரு ஸ்டேஜில் வந்து சொன்னேன், அப்பா அந்த கடையில் இன்கமே இல்லை, எதுவுமே வரல, அந்த கடையை வாடகை எதனா நம்ம எடுத்துடலாம், எதுக்கு நம்ம அந்த கடைக்கு வாடகைலாம் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா கிட்ட. வேண்டாம்ப்பா எடுத்துட்டேன், வேண்டாம் பொண்ணு, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் சந்தோஷத்துக்கு அதை பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். என் வீட்டுக்கு எங்கள் கல்யாணம் பண்ண வரும்போது எங்கள் வீட்டில் வந்து புறா மட்டுமே 80-85 புறா வச்சுருந்தேன். லவ் பேர்ட்ஸ், பிஞ்சஸ், ஆஃப்ரிக்கன் எல்லாம் பெட்ஸ், நாயிலேருந்து பூனை வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எங்கள் மாமியார் இறந்த உடனே டாக்லாம் இருந்துச்சு, எல்லாமே டாக் இறந்துச்சு, 2 டாகும் இறந்துச்சு. அம்மா இறந்த உடனே அப்பயே அம்மா இறந்தோடனே மறுநாள் ஒன்று இறந்துச்சு. டெத் எடுக்கிறதுக்குள்ளே இறந்துட்டாங்க. ஒன்று வந்து 1 மந்த் அப்படியே சாப்பிடாம வெயிட் பண்ணி ரொம்ப, அதுவுமே கஷ்டம். அவ்வளோ நல்லவங்க.
ஆமா நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அது போய் கேட்டாலே எங்க அம்மா வெளியே போய் கேட்டாலே அப்படி பேசுவாங்க. ஏன்டா இதெல்லாம் எடுத்துட்டு வரேன்லாம் கேட்பாங்க. ஆனாலும் அதுக்கு எல்லாமே பண்ணுவேன். எடுத்துன்னு வரும்போது எடுத்துன்னு வந்துருவேன், எடுத்துன்னு வந்து திட்டுவாங்க. அந்த எடுத்துன்னு வந்து உள்ள வச்சிருந்தாங்க. அடுத்த செகண்ட் பாக்குறது அவங்க தான் பார்ப்பாங்க. கண்டு மாட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு நீங்க பெட்ஸ் லவரா இருந்திருக்கீங்க ஃபேமிலிக்குள்ளாரியே. சொல்றது சொல்லலாம். சொல்றது ஒன்னா சொல்லலாம். நம்ம பாக்குறத வந்து எல்லாராலையும் முடியும். நார்மல் பர்சன் மட்டும்தான் எல்லாமே செய்வான்னு இல்லை, எல்லாரும் செய்வோம். ஆனா இவங்க பாக்குற விதம் என்பது என்னன்னா, இவங்க இப்படித்தான் கேட்டகரியே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க பஸ்ஸில் ஏறணும் வச்சிங்கன்னா ஐடி கார்டு ஒன்று ஃப்ரீ தான். அதில் அந்த பாஸ் அந்த கார்டு காட்டினா ஃப்ரீ. இப்போ ஒருத்தன் ஏறும் போதே அவன் டிசபிள் என்பது கண்டக்டருக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்க கார்டு காட்டினாதான் வந்து டிசபிள் தெரியும். அவன் டிக்கெட்லாம் வச்சுட்டு மேலே ஏறுவான். ஏறும் போதே பார்ப்பான். பார்த்துட்டு அவனுக்கு டிக்கெட் கொடுத்தணும் இல்லையா, தரமாட்டான். நீ அந்த கார்டை காட்டினாதான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த பஸ்லயே போட்டிருக்கோம் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சீட்டை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சீட் கிடைச்சிச்சு, அந்த இடத்துல நம்ம உட்காரணும். சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கண்டக்டருங்க மட்டும்தான் காரணம் என்னன்னா, அந்த ஒரு சில நாள் ஞாபகம் இருக்கும் அந்த கார்டு, சில டைம்ல விட்டு வந்துடுவாங்க. இப்போ டெஃபன்டம்னா தெரியாது, அவன் யாரும் தெரியாம அவன்கிட்ட கார்டு கேட்கலாம். இப்போ ஒருத்தர் கால் இதுவா இருக்குன்னா அவங்ககிட்ட போய் கார்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பஸ்ஸை விட்டு இறக்குறாங்க, அந்த கார்டு இல்ல, கார்டு இல்ல இறங்கு அப்படின்னு இறக்குனாங்க. அப்புறம் அவருக்கு நான் கொடுத்தேன். இல்ல பரவாயில்ல, எங்க நான் போனோம் சொல்லுங்கண்ணான்ட்டுன்னு அதை கொடுத்து எடுத்தது. இந்த மாதிரியும் பண்றாங்க. இதே லேடிஸுக்கு ஃப்ரீன்றாங்க. புர்கா போட்டுன்னு ஒரு பொண்ணு வருது, மூஞ்ச பார்த்துட்டா கொடுக்குறான் டிக்கெட்டு. எத்தனை அது பொண்ணு நினைச்சு எடுத்து கொடுத்துறாங்க. அப்போ இவன் டிசபிள்னா நீ அவனுக்கு டிக்கெட் கொடுக்கணும் இல்லை, எதுக்கு அவன்கிட்ட கார்டு கேட்டுனுக்குற? இப்போ நார்மலா நம்ம பார்க்கும்போது டிசபிள் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியுது, உங்க டிசபிள்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க செய்யணும். கார்டு காட்ட அப்பதானே அவனுக்கு கொடுப்பேன் என்பது தப்புன்றாங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மூலயமா நமக்கு வர சில விஷயங்களை தாண்டி சொசைட்டில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு போற மாதிரி கிடையாது இந்த லைஃப். ஆமா, எதுவுமே நம்ம பார்க்குற மாதிரி. அன்னைக்கு கூட பஸ்ல ஒரு லேடிஸுக்கு தானே ஃப்ரீ, அப்போ எங்களுக்கும் கொடுன்னு ஒரு திருநங்கை சண்டை போடுறாங்க. அவங்கள எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு அவன் கேட்குறான், நீ கொடுக்கணுமான்றான். அவன் பேபன்னு முழிக்கிறான். நிறைய இருக்குது. நீங்க இன்னும் எங்க ஏரியா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு கேஷுவலாக இருப்பாங்க. எங்க தீனானும் சரி, தீனானு தெரியும், தீனா ஆக்டர் தெரியும், அந்த இங்கதான் இருக்காரு. ஓ, இங்க தான் இருக்காரு, அவரு வீடு பக்கம் தான். அன்பனும் சரி, அவர் தான் எனக்கு வந்து வேலை கொடுத்தாரு முதல்ல. என்ன மாதிரி என்ன வேலை கொடுத்தாரு? நாங்க வந்து ஷூட்டிங் வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் போடுவோம். ஓகே, லோக்கல் ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்புறம் வந்து லொகேஷன் பார்ப்பாரு. சொல்லுவாரு, இந்த இடம் இந்த லொகேஷன் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் லோக்கல் ஆர்டிஸ்ட் இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போனோம். அந்த வேலையை எனக்கு தான் கொடுப்பாரு. நம்பி கொடுப்பாரு, நீ இப்போ கரெக்டா முடிச்சுட்டு அவர் தான் கொடுப்பாரு. வேற எவனும் இது வரைக்கும் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து நீ போடா பாத்துக்கலாம்டா அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எந்த வேலை இருந்தாலும் அது எவ்வளவு பேர் வேலைன்னா அவர் சொன்னாருன்னா அடுத்த செகண்ட் அந்த வேலையை விட்டு. ரெண்டாவது ட்ரஸ்ட் வேலை, அதுவும் ஒரு சைடு போயினே இருக்கும். யார் என்ன சொசைட்டியில் எப்படி பேசினாலும் சரி, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்கள் 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய லவ்வாக இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுற விதத்துலையாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. உங்கள் லவ் மேலே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அவரை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் உங்களை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே அந்தளவுக்கு 2 பேரும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எப்பயுமே இருக்கணும். இத்தனை விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.